எத்தனை பேருக்குங்க காரணமே இல்லாம இந்த மீசையில தாடியில எல்லாம் முடி கொட்டிட்டே இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொட்டை விழுகிற மாதிரி கூட ஏற்படும். அதை நினைச்சு இன்னும் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமா தான் கொட்டுமே தவிர அது நிக்காது. கவலைப்படாதீங்க, இது நிரந்தரம் கிடையாது. இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். எப்படின்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல முடி கொட்டிருக்கோ அந்த இடத்துல காலையில நைட்டும் தேய்ச்சிக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன, கத்தாழை ஜெல், அதையுமே காலையில நைட்டும் நீங்க தேய்ச்சிக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்ப இலை. அதை கொஞ்சமா காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சம் மென்னுக்கோங்க. கொஞ்சமா அதுல இருக்கிற அந்த ஜூஸை எடுத்து நீங்க எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்க பேலன்ஸ்டான டயட் எடுக்கணும். உங்க உணவுல பழங்கள் இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், அது கூடவே தானிய வகைகள் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கணும். இந்த ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டயட்னால இந்த முடி உதிர்வை கம்மி பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. இப்படி யார் யாருக்கு முடி கொட்டுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பசங்களுக்கு அழகே இந்த மீசையும் தாடியும் தான். சோ இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத விஷயத்தை டெய்லி ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.